ஏமா நான் சண்டை போட்டேன் பாத்தியா? பார்த்தேன். சரி, ஒரு கை தட்டு விசிலு வானா பொம்பளை கௌரவமா இருக்கணும்னு நினைச்சான்னா ஒரு பாராட்டு வார்த்தையாவது சொல்லலாம்ல. பாராட்டும்படியே நீ ஒண்ணும் செய்யலையே. என்ன பவுல் அடி அடிச்சானா? ஹீரோ மாதிரி தூஸ்படா வந்து நிக்கிறல்ல. என்ன நான் சண்டை போட்ட முறை சரியில்லைன்றியா? முறையில ஒண்ணும் குறையில. அந்த சோதா பசங்களை அடிச்சு விரட்டுறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் தேவையா? அடி சக்க, அதான பார்த்தேன். வீர தாய் புலிய மரத்தால் அடிச்ச கேசாச்ச. அடுத்த வாட்டி பாரு அப்படின்றதுக்குள்ள 20 அடி அடிக்கிறேன். எப்படிங்கிறதுக்குள்ள? அப்படின்றதுக்குள்ள. ஏன்னா 20 அடி அடிக்க கொஞ்சம் டைம் ஆகும் இல்ல? சரி, சாப்பிடலாம். சரி அம்மா, நான் ஒரு நீண்ட சிந்தனைக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். நீ எவ்வளவு நாள் அப்படி கஷ்டப்பட போற? நான் ஒரு வேலையில சேர்ந்து சம்பாதிக்கலாம்னு இருக்கேன். எப்படி சம்பாதிக்க போற? சினிமாலயாவது டிராமாலயாவது சேர்ந்துடலாம்னு இருக்கேன். நடிக்க போறியா? அடிக்க போறேன். என்ன கொள்ளையா? ஆளையாவது இல்ல மோளத்தையாவது. ஒன்னு ஸ்டண்ட் பார்ட்டி இல்ல மியூசிக் பார்ட்டி. ரெண்டுக்கு சம்பந்தமே இல்லையாப்பா? ஏன் சம்பந்தம் இல்ல? என்னமோ எல்லாரும் இப்படியே சொல்றாங்க. சம்பந்தம் ஏன் இல்லன்ற? ரெண்டுமே சினிமாவுக்கு பயன்படுது. அது ஒரு சம்பந்தம் இல்லையா? இதுலயும் குச்சி வச்சு அடிக்கிறாங்க, அதுலயும் குச்சி வச்சு அடிக்கிறாங்க. இதுல குத்து வரிசை, அதுல தட்டு வரிசை. இங்க பாடுபட்டு உழைக்கிறாங்க, அங்க பாட்டு பாடி உழைக்கிறாங்க. இங்க தாளம் தப்பினா அசிங்கமாயிடும், அங்க கரணம் தப்பினா மரணம் ஆயிடும், இல்ல மரணம் தப்பினா கரணம் ஆயிடும். இன்னும் நிறைய ஒத்துமைகளுக்கு சொல்லட்டுமா? வேணாம் பாவா, சாப்பிடலாம். இல்ல இப்பவே முடிவு பண்ணிடலாம். இதுல ஏதாவது ஒரு விரல தொடு. ஐயோ, வேலை இல்லாத பண்ணிட்டியே. இது விரல் காட்டி விரல், இதுதான் வேலை காட்டி விரல். தொடு. சரி. மியூசிக் பார்ட்டி. 1 2 3 4. மிஸ் ராதா, உங்க சம்பளம். தேங்க்ஸ். இன்னைக்கு உங்க பாட்டும் டான்ஸும் ரொம்ப பிரமாதம். தேங்க்யூ வெரி மச் சார். அதுக்கு காரணம் ரிதம் செக்ஷன் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. இன்னைக்கு புதுசா ட்ரம்ஸ் பிளே பண்ணது யார் சார்? அவரை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓ, இஃப் யூ டோன்ட் மைண்ட். ப்ளீஸ். மிஸ்டர் ராஜா. மிஸ் ராதா இஸ் மிஸ்டர் ராஜா. ஹாய். வணக்கம். Your rhythm is just fantastic. Thank you. இதுக்கு முன்னால எக்ஸ்கியூஸ் மீ. ரைட். நான் வந்து பாக்குறேன். ஓகே. என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க. இதுக்கு முன்னால எங்க ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்க? ரோட்ல தான். ரோட்லயா? அதாவது ரோட்லன்னா ரோட்ரிக்ஸ் பர்கஷன் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. அங்கதான் இதெல்லாம் கத்துக்கிட்டோம். அதான் செல்லமா ரோடுன்னு கூப்பிடுவோம். அதான் ரோடு. நீங்க தார் ரோடுன்னு நினைச்சிட்டீங்களா? ஐயா, ரோட்ரிக்ஸ் பர்கஷன் ஸ்கூல். இனிமே டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ்க்கெல்லாம் நீங்க தான் ட்ரம்ஸ் ப்ளே பண்ணோம். ஓ, வித் ப்ளஷர். குட் நைட். குட் நைட். பொண்ணு ஊருக்கு புதுசா? தம்பிக்கு எந்த ஊரு? இதே ஊர் தாக்கா. ஏக்கா கொஞ்சம் லிப்ட் தரீங்களா? அக்கா கிட்ட லிப்ட் கேக்குறத விட ஷிஃப்ட் கேட்கலாம்டா. ஓ, ஷிஃப்ட் வேணுமா? டே ஷிஃப்டா நைட் ஷிஃப்டா? அக்கா வசதி எப்படியோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்டா. ஏண்டா அக்கால ஷிஃப்டா கேக்குற? ஏங்க இவங்கிட்ட எல்லாம் போய் வாயை கொடுத்துக்கிட்டு ரொம்ப ஸ்டைல் பண்ணனா மூஞ்சி கிழிஞ்சிடும். நீங்க போங்க.
போற வழியில உங்க அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் போ. மச்சான்டா போக மாட்டேன். ஒத்த கையில சலாம் போடுறேன், மரியாதை கும்பிடுறேங்க. எந்த ஊரு? எந்த ஊரு? வெளியூருங்க. சீக்கிரம் போய் சேரு. ஃபேண்டாஸ்டிக் ராஜா, அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்க. பாடம் அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்க. இந்த ஊர்ல ஒரு பொண்ணு நிம்மதியா காலம் தள்ள முடியாது போல இருக்கு. நீங்க சைக்கிள் தானே தள்ளிட்டு வந்தீங்க? இந்த நான் வாங்கின முதல் சம்பளம். இனிமே இந்த வீட்டுல இந்த தையல் மிஷின் சத்தம் கேட்க கூடாது. இந்த பணம் உனக்கு எப்படி கிடைச்சது? என்ன ஆள் அடிச்சு பறிச்சேன்னு நினைச்சியா? இல்ல, ட்ரம் அடிச்சு சம்பாரிச்சேன். அதுவும் எப்படி அடிச்சேன்? கிடைச்சதெல்லாம் அடிச்சேன். பக்கத்துல இருந்தவன் தொப்பையில கூட அடிச்சேன். கை தட்டுட்டானுங்க. சரின்னு சப மரியாதை வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த காலத்துல எப்படி இருக்குது? நீ முறையா கத்துக்கிட்டது கராத்தே ஒண்ணுதானே? இதெல்லாம் எப்படி தெரியும் உனக்கு? தெரியும், நான் என்ன தம்பட்டமா அடிச்சேன். அதே நேரத்துல தெரியாதுன்றதையும் விளம்பரப்படுத்திக்கல. இந்த காலத்துல முறையா கத்துக்கினா முழங்கால கட்டின்னு வீட்டுல உட்கார்ந்து இருக்க வேண்டியதான். ஒரு அறவேக்காடா இருந்தாதான் இந்த காலத்துல பிடிக்குது. ஆள் பாதி ஆட பாதின்ற மாதிரி, புரிஞ்சது பாதி போசு பாதி. தெரிஞ்சதோ தெரியலையோ அடிச்சு விட்டுருணும். அது மாதிரி அடிச்சு விட்டேன், சம்பளம் போட்டு கொடுத்துட்டான், அவ்வளவுதான். யாக்கா, குடிக்கிறதுக்கு ஒரு குடம் தண்ணி இருந்தா கூட. ஏன் தெருக்குழாயில தண்ணி வரல? அது வருது. இந்த அண்ணா நடக்கிற பைல்வான் ராம்சிங் இருக்கிறானே பேமானி, அவன் கட்டில கொண்டாந்து கொயா அடியில போட்டுக்கினே ஒரு குடம் தண்ணிக்கு 5 ரூபாய் கொடுத்தாதான் புடிக்க விடுவேன்னு சொல்லி மிரட்டினுக்குறான். அது ஏன்? காலங்காத்தாலே கழுத்து முட்டை சாராயத்தை போட்டுக்கனா, கிட்டக்க போனாலே ஐவுன ஏந்த பையன் மாத்த அடிக்குது. ஐயோ, எல்லாம் பழம் சும்மாவே நார்ம. அப்புறம் ஐவு பிடிச்சா எப்படி இருக்குன்னு பாரு. கப்பு. அந்த பேமானி கையில போய் யார் முதல்ல சொல்லு. ஏ, உங்க தெருவுல ஆம்பளைங்களே இல்லையா? ஆம்பளைங்களுக்கா பஞ்சம்? எங்க தெருவுல ஒவ்வொருத்தர் விட்டு கொடியிலே வந்து பாரு, எம்மா வேட்டி காயுதுன்னு. ஆனா ஒண்ணு, ராத்திரில நாய் குலைச்சா மட்டும் பொண்டாட்டி வந்து இறுக்கி கட்டி பிடிச்சுக்குவானுங்க. அப்பேற்பட்ட பிலிங்க அந்த பைல்வான் கையில போய் மோத முடியுமா? ராஜா, நீ போய் பாரு. சரிமா. ஐயோ யாக்கா, வானாயக்கா, அந்த பைல்வான் பயங்கரமானவன். ஒரு புட்டி சாராயத்தை ஒரே மூச்சுல குடிச்சிட்டு 1 கிலோ கறியும் 9 முட்டையும் ஒன்னா உள்ள தள்ளுற காட்டெருமை. அவன் மட்டும் லேசா மோதுறான்னு வச்சுக்க, உன் வவுத்துக்குள்ளார இருக்க குடல் எல்லாம் வெளியே வந்துடும். எனக்கு குடல் வரும், அவனுக்கு என்ன வரும்னு. வானாங்கண்ணு மூக்கு முழிமாக்குற, நசுங்கி போடுவேன். குடல் நசுங்கினா நிமித்திக்கலாம், ஒன்னு நிமித்த முடியுமா சொல்லியாக்கா? அவனா? நீ பயப்படாத. என் புள்ள தோத்துட்டான்னா அப்புறம் அவன் முகத்துல நான் முழிக்க மாட்டேன்னு அவனுக்கு நல்லா தெரியும். நீ போப்பா. வரமா. பாடுறா, தெரு சண்டைக்கு போற புள்ளிங்கள இன்னாத்துக்கடா போறீங்கன்னு தலையில குட்டுற அம்மாங்களுக்கு மத்தியில விட்டாதே உதேன்னு சொல்ற வித்தியாசமான தாய்மா நீ. என்ன நடக்குதுன்னு பாக்கலாமா? வேடிக்கை வர பாக்கணுமா? சத்தாமா. மரியாதையா 5 ரூபாயை கொடுத்துட்டு தண்ணி பிடி. அதான் அரசாங்கத்துக்கு தண்ணி வரி கட்டுறாங்க. அப்புறம் உனக்கு வேற என்ன 5 ரூபாய்? உடாய மூடுறா. நீ வாய மூடுற. உதப்பண்டா. நானும் உதப்பண்டா. நான் அப்பவே சொன்னேன், இந்த புள்ளிக்கு இன்னத்துக்கு வம்பு. பீஸ் பீஸா கழட்ட போறான், நமக்கு தெரியாது.
பாணி 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 பாணியா? துட்டு கேட்கும் போது மாத்திரம் எங்க பாஷையில கேட்ட, இப்ப தண்ணி தாகம் எடுக்கும் போது தாய் பாஷை வந்துச்சு பத்தியா? இதுக்குதான் முதல்லயே மரியாதையா இருக்கணும்ன்றது. அம்மா தண்ணி கேட்டானா 5 ரூபாய் வாங்கினவனுக்கு தண்ணி கொடுங்க. இப்ப நீங்க தண்ணி பிடிச்சிங்க. ஓ சாரி. ஹலோ போட்டு